இன்னைக்கு மிதி பாவக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கொல்லை பக்கம் வந்திருந்தோம். இந்த செடி வந்துட்டு நாங்கள் எதுவும் வைக்கல. பட் இந்த ஃபுட் வேஸ்ட்லாம் கொட்டுறப்போ இந்த சீட்ஸ் வந்து தானாகவே இது முளைச்சிக்கிட்டு. ஸோ இப்போ நிறையா இருந்துச்சு. நான் கொஞ்சமாக தான் இருக்குன்னு நினச்சேன். போனால் அதுவே வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. சரின்னு போய் படிச்சுட்டு நல்ல வெயில் கூட. சரின்னு பறிச்சுட்டு இது பேர் மிதி பாவக்கான்னு சொல்லுவாங்க. இது அவ்வளவா கசக்காது. பட் பெரிய பாவக்காய் பெருசாக இருக்கும் இல்லையா, அது ரொம்ப கசக்கும். இது அந்தளவு கசக்காது. சரி நானும் அம்மாவும் பேசிக்கிட்டே அப்படியே நிறையா பறித்தோம். பறிக்கிறப்போ தெரியல. பட் பறித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோட்டு தான் நிறையா பறிச்சிருந்தோம். எப்படி வந்துட்டு ஒரு 1/2 kg கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையவே இருந்துச்சு. சரி அதில் பழுத்ததை மட்டும் தனியாக ஒதுக்கி விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக அரிஞ்சு, அதாவது 2ஆகவே அரிஞ்சுக்கிட்டோம். 2ஆக அரிஞ்சிட்டு சரி தொட்டுக்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிதி பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாம்பார் வச்சு இதோட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரின்னு 2 பீஸாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அரிஞ்சு வச்சுட்டு இதுக்கு ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த பாவக்காய் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லைட்டாக கலர் மாறும். கலர் மாறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தேங்காய், பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தேவைக்கேற்ப காரம் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை கொட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க. இது ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வரும். அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக. இதை வந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.